Hi, Unit 6 Organic Chemistryல named reaction இன்னைக்கு பார்க்கலாம். அதுல Heck, Still and Suzuki அப்படின்னு சொல்லிட்டு மூணு reaction கொடுத்திருப்பாங்க. இந்த மூணு reactionுமே we used to call this as a palladium catalyzed coupling reaction. Why we used to call this as a palladium catalyzed coupling reaction அப்படின்னா மூணு reactionக்குமே we use palladium as a catalyst. அதுல இந்த Still and Suzuki reaction இந்த reaction ரெண்டுமே சிமிலரா இருக்கும், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற மெட்டலை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம Still and Suzuki reactionோட ஜெனரல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஜெனரல் ஈக்குவேஷன் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா R X plus R dash M. நான் என்ன சொல்லியிருக்கேன், palladium catalyst யூஸ் பண்ணுவோம். So palladium as a catalyst and finally you will get R and R dash. இப்போ இந்த palladium catalystல first நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது it has a two oxidation state. ஒன்னு வந்து 0 and the other thing is 2. So இந்த ரெண்டு oxidation state இருக்கிற palladium மட்டும்தான் நம்ம catalyst யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த R அப்படின்னா என்னென்ன குரூப்பா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா R it can be a vinyl group or it can be a aryl group and sp2 hybridized carbon atom should be present. இதுல vinyl குரூப்பா இருக்கலாம் இல்ல aryl குரூப்பா இருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா இது வந்து sp2 hybridized carbon atom இதுல கண்டிப்பா இருக்கணும். ஓகே, and next is X. நம்ம X அப்படின்னா நல்லா தெரியும், halogen group அப்படின்னு சொல்லிட்டு. Halogen அப்படின்னா already we know that chlorine, bromine, iodine, fluorine இது எல்லாமே வந்து halogen group அப்படின்னு சொல்லுவோம், halogens. ஆனா நான் இந்த இடத்துல வந்து order of reactivity எது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும் அப்படின்ற பேஸ் பண்ணி நான் எழுதுறேன். iodine, bromine and chlorine. So iodine is more reactive when compared to chlorine. So we usually first take halogen அப்படின்னா iodine மட்டும்தான் first எடுப்போம். Okay, so இந்த halogen கூட pseudo halides இருக்கும். We use pseudo halides too. So pseudo halidesக்கு 3 examples கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து triphlates and next one is phosphate and sulfonates. Okay, so triphlates அப்படின்றத நம்ம சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னா oxygen TF. So this is triphlates. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R it can be vinyl group or it can be aryl group. அதுல இருக்கிற கார்பன் ஆட்டம் என்னவா இருக்கணும், sp2 hybridized கார்பனா இருக்கணும். அடுத்தது X can be halogen or it can be pseudo halides. So halogen அப்படின்னா iodine, bromine, chlorine. This is I have written in the order of reactivity. And pseudo halides அப்படின்னா triphlates இருக்கலாம், phosphates இருக்கலாம், sulfonates இருக்கலாம். Okay, and next இந்த R dash அப்படின்றது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா it can be a aryl group or a vinylic group or it can be alkyl group. So இதுல எந்த குரூப் ஆகவும் இருக்கலாம். அடுத்தது இந்த M அப்படின்றது மெட்டல். So என்ன மெட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போரான், tin. Tinோட chemical formula SN, so I have written it. And next zinc, magnesium and copper. So M can be boron, tin, zinc, magnesium, copper. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டில்க்கோ சுசுகி ரியாக்ஷனுக்கோ ஒரே ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஜெனரல் ரியாக்ஷன்ல மெட்டலுக்கு நம்ம போரான் யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் அ சுசுகி ரியாக்ஷன். இதுவே நாம வந்து டின் யூஸ் பண்றோம், SN tin யூஸ் பண்றோம் அப்படின்னா it is a still reaction. So இது மட்டும்தான் difference. So இந்த reaction இதுபடிதான் நடக்கும். So this is the general equation. In the next video we can see the mechanism and few examples. Thank you.